இயேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நாங்கள் வாழ்த்தியே வரவேற்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிறவர் உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை என்றைக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார். உலகத்தின் அனைத்து பாவங்களையும் நீக்கி, சொல்லுங்க, எல்லாருடைய பாவங்களை நீக்கி, சாபங்களை நீக்கி, சாவை சாகடித்து, சாத்தானை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்து விட்டார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு பாடல், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் ஆவியானவரே, அசைவாடும் ஆவியானவரே, அக்கினிமயமா எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் என்று சொல்லி நமக்கு தெரிஞ்ச இந்த பாடல், பழைய பாடல் எல்லாருமாய் சேர்ந்து நாம பாடலாம். தேவனே இறங்கிடும் நேரமே, ஆமென். அவர் இறங்கிடும் நேரமே, சொல்லுங்க எல்லாருமாய், எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் ஆணையாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அணையாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எல்லாமே சேர்ந்து, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடருவார். ஏனென்றால் அவர் நம் எலியாவின் தேவனாய் இருக்கிறார். தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நீரை கொண்டு மீட்பார், என் ஜீவனை நீரை கொண்டு தீர்ப்பார்.
அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நாடும் அனலாட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. என்னை அசைவாடும் அனலாட்டும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நாம் இப்பொழுதும் கூட கண்களை மூடி நம்ம ஜெபித்து தொடர்ந்து நாம் ஆராதனைக்கு நம்ம போவோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes. நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. Loving Lord Jesus, thank you for giving this day. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவே, Lord Jesus said, I am dead, but I will come alive. இந்த உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தி Till the last day of the death, I will be with you all as he promised. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் என் கையில இருக்கிறது என்று சொன்னவரே, Lord Jesus has told, heaven and earth, if faith, I will won't ever fail. சாத்தானை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவரே, ஸ்தோத்திரம். Lord Jesus has redeemed our life for us. சாவை சாவினாலே ஜெயித்தெடுத்தவரே, உயிரோடு கூட எழுந்தவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. He successfully defeated Satan and he has come alive from the death. சாத்தானின் எல்லா விதமான சகல விதமான ஆதித்யங்களை அடித்தவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord Jesus, we give you tons and tons that you have defeated the Satan and all among us, Master. எங்களோடு கூட இருப்பதற்காக, வாழ்வதற்காக, உயிரோடு கூட எழுந்து வந்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord Jesus, we thank you for being with us and thank you for coming alive to live with us, Master. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் உங்களுடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender each and everyone around us, Master. இந்த உயிர்த்தெழுந்த விழாவை நாங்கள் முழு குடும்பமும் கொண்டாடினோம் ஆண்டவரே. Lord Jesus, we have celebrated this resurrection day with our whole family, Lord Jesus. முழு சபையும் முழு உலகமும் கொண்டாடினது, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, we thank you for the resurrection day, that whole world and the church we celebrated, Master. ஆண்டவரே, இந்த யூடியூப் வழியாய், ஃபேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank and pray for all the missionary people for watching our video, Lord Jesus. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we send the people who are subscribing our channel, Master. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்களுடைய கரங்களை ஒப்பு We கொடுக்கிறோம். surrender each and everything into your most precious hand, Master. இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, கை குழந்தை, டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாரும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender from the younger ones till the older ones to your mighty hand, Master. இன்னும் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are on the way to the prayer meet, Master. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் You கொள்ளுங்க. lead and guide and use us, Master. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Hallelujah. Hallelujah. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உயிர்த்தாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். இல்லைங்களா? அவர் மரிக்கவில்லை, மாறாக அவர் நம்மோடு கூட ஜீவிக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஜெபத்தோட்ட செய்கின்ற ஒரு பழைய பாடல், மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்று சொல்லி இந்த பாடலை பாடி, தேவன் மரிக்கவில்லை, அவர் என்னோடு கூட நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. சாங் நம்பர் 17 உங்கள் பாடல் புத்தகத்தில் 17வது பாடல். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா,
இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் சொல்லுங்க மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா ஆமென் மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்தவில்லை கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை ஏனென்றால் யூதஸ் என்ற கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றார் நமக்காக அந்த தெய்வத்தை நம்ம கொண்டாடலாம் மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே யூதசிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே யூதராஜ கிறிஸ்து இயேசு வெற்றி பெற்றாரே சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடே சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடே அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் கண்ணீரோடு மரியாதை போல அவரை தேடுவோம் கர்த்தர் இயேசு நமக்காக இன்றும் என்றும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் காட்சி தருவார் கண்ணீரோடு மரியா போல அவரை தேடுவோம் கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார் கண்ணீரோடு மாறிய போல அவரை தேடுவோம் கர்த்தர் இயேசு நமக்கு இன்று காட்சி தருவார் கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார் இன்று கனிவோடு கை சொல்லி அழைத்திடுவார் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம் அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா ஜீவிக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார் மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா 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 ஒரு சபைகளிலே இந்த 40 நாட்கள் அல்லேலூயா என்ற ஒரு வார்த்தை உச்சரிக்க மாட்டாங்க என்று சொன்னால் தேவன் நமக்கு இந்த 40 நாளும் துக்கத்தோடும் நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக மிருதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டாரே நொறுக்கப்பட்டாரே என்று சொல்லி அந்த அல்லேலூயா கீதத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனாலும் இந்த நாட்களில் பாருங்க அல்லேலூயா என்று சொன்னால் எல்லா துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவே உண்மையே போற்றுகிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. அதே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தீங்கன்னா அல்லேலூயா என்று எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்துல பிரைஸ் தி லார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். எங்க இங்கிலீஷ் பைபிள்ல இருக்கும் பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னால் என்ன இயேசுவே உம்மை நாங்க போற்றுகிறோம் என்று சொல்லி. ஆகவே ஒவ்வொரு நாளும் துதிகள் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நம் துதிகளிலே கூட அவர் வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு நாளும் பிளெஸிங் வேர்ட் பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன பிளெஸிங் வேர்ட் பார்க்கிறோம்? யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். John chapter 11 verses 25. Stay with Jesus. ஆண்டவரே என்னோடு கூட இருங்க என்று சொல்லி இந்த பிளெஸிங் வேர்ட் பார்க்கலாமா? Jesus said to her, I am the resurrection and the life. Whoever believes in me will live, even
even if he dies. Yes. Thank you. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரித்தாலும் வாழ்வான், பிழைப்பான் என்று சொல்கிறது. என்ன மரித்தாலும் பிழைப்பான், வாழ்வான். அவன் பாவத்துக்கு மரிப்பான், கிறிஸ்துவுக்குள் வாழ்வான் என்று சொல்கிறது. ஆகவே இந்த ஒரு அடிப்படையான வார்த்தையில தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா பாவத்தையும் சாபத்தையும் மீறுதல்களையும் நாச மோசங்களுக்காக மறித்து ஆண்டவரோடு கூட அவர்கள் வாழ்வார்களாம். ஆகவே இந்த வேளையில நம்ம சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் பார்க்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட சகல காரியங்கள் வழியாக இடைப்படுவார் என்று சொன்னார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒண்ணு கூட மாறவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? மரித்தேன், ஆனால் சதா காலங்களும் உங்களோடு கூட உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இந்த வேளையில அதே பாடல் புஸ்தகத்தில் 5வது பாடல், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அவர் சொல் தரவா நம் தெய்வம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் தேவனை ஆராதித்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் தயாரித்து வைத்துக் கொள்ளலாம். Thank you. Song number 5. Thank you. தெரிந்த பழைய பாடல் தான். உற்சாகமாக கருத்து தட்டி. Yes. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் ஆமென். சொல்கிறவராம் இயேசு. அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆமென். ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. ஆமென். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். Yes. சொல்கிறவராம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கை எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் பொருட்டு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு விழுந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஆனந்தமே, அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்கிறவராம் இயேசு. ஏறிடும் தீ நம்ம இயேசு, மரணவற்றை ஜெயித்திடும். ஏறிடும் தீ நம்ம இயேசு, மரணவற்றை ஜெயித்திடும். அல்லேலூயா. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம்ம வாழ்க்கையில கூட என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கிறாரோ அதை நிச்சயமா செய்வார்மா. ஆனா அவருக்காய் காத்திருப்போம். கர்த்தர் மாறாதவர், வாக்கு மாறாதவர், அதை செய்து முடிப்பார். அக்கவன் வெளியில எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஒரே நிமிஷம் துதிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். சொன்னபடி உயிர்த்தெழுந்த தெய்வமே, எங்கள் வாழ்க்கையில கூட இந்த வருஷத்துல கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏராளம் ஏராளம். அவைகள் சொல்லியிருக்கிறேன், அதை நீங்க செய்வீர் ஆண்டவரே. அதை எங்கள் வாழ்க்கையில முடிக்கிற வரைக்கும் கர்த்தாவே எங்களுக்குள் அதிகமான
விசுவாசத்தினாலே, நம்பிக்கையினாலே, அன்பினால் உங்களோடு கூட நாங்கள் இணைந்திருக்க உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி சொல்லி துதிங்க. நன்றி Thank you, Lord. நன்றியோடு துதிக்கிறோம். Thank you, Lord. தொடர்ந்து நீங்க துதிக்கிறது உங்க காதிலே கேட்கட்டும். ஆமா, மௌனமா வேண்டாம். Yes. Thank you, thank you, thank you, thank you. Yes. மகிமை 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 Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி இயேசுப்பா. அப்பா, துதிக்க 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 எங்களை தூய்மைப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதிக்க 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 எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிற வாழ்க்கைகளை ஸ்திரப்படுத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி சொல்லுகிற நாவுகளில் இன்னும் பல காரியங்களை என் கர்த்தரை செய்கிறவராய் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நன்றி 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 நன்றி. துதித்து தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தின நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி, ஒரு கோரஸ்களை எல்லாம் பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம்மை நாம் ஆயத்தமாக வைத்துக் கொள்ள போகிறோம். என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஓ, விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மடிந்து போகும். விண்ணும் ஒழிந்து போகும், இந்த மண்ணும் மறைந்து போகும். விண்ணும் ஒழிந்து போகும், இயேசுப்பா. மண்ணும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கு என்றும் மீண்டும், ஆண்டவர் வாக்கு என்றும் மீண்டும் அழியாதது, மாறாதது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்கிறவராம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்கிறவராம் இயேசு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைதட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயமென்று ஆர்ப்பரிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க இருந்தவரே. நமக்காய் தான் ஜீவன் விட்டிருக்கிறார். ஆமென். என்னோடு இருந்தவரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே. இந்த நாளிலுமே இந்த நிலையிலுமே எங்கள் வாழ்வினிலே இயேசு போதுமே. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன்.
இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து இருக்கிறார், நம்மை வாழ வைத்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கே நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறேன் எங்கள் என் பெருமான் இயேசு கிறிஸ்துவே. இந்த வேலுமாய் கூட கர்த்தாவே, என் கர்த்தர் எங்களோடு கூட வார்த்தை வழியாக நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் வார்த்தையில வல்லமை உள்ளவர் ஆண்டவர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் சுவாமி. அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உங்களுடைய வார்த்தைகள் வெற்றி சிறந்தது, உங்கள் வார்த்தை ஆண்டவரை ஜெயம் எடுக்கத்தக்கது. அந்த வார்த்தை கொண்டு எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பேசு. நிறைய காரியங்கள் சோர்ந்து போயிருக்கிறது, ஜெயம் இல்லாத இருக்கிறது, ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறது. இந்த வேளையில கண்ணீரோடு இருந்த மரியாதை தேடி போன தேவன் இன்று எந்தெந்த சூழ்நிலைகளில வேதனையோடும் விண்ணப்பங்களோடும் ஆண்டவரே பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகள் தேவைகளை கட்டு சந்திக்கிறமைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, வசனங்கள் பேசுகிற ஊழியரோடும் எங்களோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you Lord. வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். நன்றி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you, Jesus. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கும் துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஹாப்பி ரிசரக்ஷன் டே. ஹல்லேலூயா. ஆயிடுச்சு இல்லையா? கொண்டாடிட்டோம். இந்த வருஷம் இந்த மாதம் முழுதும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே இந்த 40th டே, அதாவது செலவு பாதை வர வரைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். நம்பிக்கையே இல்லையா இருக்கும்? சத்தமா வருமானுக்குது சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசு, சாவை சாகடித்த இயேசு, பாதாளத்தை ஜெயித்த இயேசு, பரலோகத்திற்கு அழைத்து செல்கிற இயேசு, அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுகிறது, நாவினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நாவில என்ன பண்ணுமா? அறிக்கை செய்யணும், சத்தமா சொல்லணும். ஒரு சிலர் ஏசு ரத்தம் ஏசு ரத்தம் மனசுலேயே சொல்லிக்கிறாங்க. இல்ல, ஏசு ரத்தம் ஜெயம் அப்படின்னு சொன்னாங்க தான். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பிசாசுக்கு காது கேட்கறது இல்லையா, அதனால சத்தமா சொல்லணுமா. சத்தமாய் சொன்னா சத்துருவம் ஓடி போயிடுவான். அதான பாட்டு பாடுறோம், சத்தமாய் பாடி சத்துருவை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி பெருக்கு மனசு பாடுறார். ஆக இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி யார் கேட்கிறாங்களோ இல்லையோ மற்றவங்க கேட்கணுங்க. நம்முடைய நாவினாலே அறிக்கை செய்யணும், நம்ம நாவினாலே சொல்லணும். அப்போதான் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் கூட அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை நாம இந்த வேத வசனங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து யார் யாருக்கு என்னென்ன நன்மைகளை செய்தார், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை அவர் செய்ய போகிறார், எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுனார், எதற்காக 40 நாளும் உபவாசம் இருக்கணும். குட் ஃப்ரைடே அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசி, 7 முத்தான வார்த்தைகளை பேசி, கடைசி சொட்டு ரத்தம் சிந்துகிற வரைக்கும், கொட்டுகிற வரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் 6 மணி நேரம் அவர் தொங்கி ஜீவனை விட்டு சாத்தானை சாவினாலே ஜெயித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்த அந்த ஆண்டவர் 10 நாளளவும் இல்லையா, 10 நாளளவும் அந்த சீடர்களுக்கு தரிசனமாகி நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று தரிசனத்தில் சொல்லி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டும் வரப்போகிற ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வரப்போகிற ராஜா
வருகிறதற்கு முன்பதாக நமக்கு என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பைபிள் வந்து எடுத்துக்கோங்க. மேத்யூ 28 சாப்டர்ல அங்க மிக அருமையான ஒரு சில வசனங்களை 5, 6, 7 இந்த 3 வார்த்தைகளை நம்ம வாசிக்கலாம். 5, 6, 7 மேத்யூ 28 சாப்டர்ல 5 ஒருத்தர் படிங்க, 6 ஒருத்தர் படிங்க, 7 ஒருத்தர் படிக்கலாம். இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிங்க. முதல்ல The angel spoken to the woman. You must not be afraid, he said. I know you are looking for Jesus who was crucified. He is not here, for he has risen, as he said. Come and see the place where he lay. And then quickly they go and tell the disciples that he has risen from the dead. And behold, he is going before you to Galilee. There you will see him. See, I have told you. ஆமென். அல்லேலூயா. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சகோதரிமார்களும் கல்லறைக்கு 3வது நாள் வருகிறார்கள். வரும்போதே அவர்கள் லூக்கா புத்தகத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வரும்போதே அவங்க பெனாத்திலேயே வராங்களாம். அவங்க டவுட் பண்ணே வராங்க. அந்த கல்லறைக்கு முன்னால பெரிய ஒரு கல் வைத்திருக்கிறார்களே, அந்த கல்லை யார் புரட்டுவார்கள்? மகதலேனா அந்த தைலத்தை கொண்டு வருகிறார், ஆண்டவர் மேல் பூச வேண்டும் என்று சொல்லி. ஆக அன்பானவர்களே, இதை பார்த்து கொண்டே வரும்போது அவங்க கிட்ட வந்தன ஒரு ஆச்சரியம் தென்படுகிறது. அந்த கல் ஏற்கனவே புறப்பட்டு இருக்கிறது, அது புரட்டப்பட்டு இருக்கிறது. அந்த கல்லின் மேல் 2 தூதுவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த சம்பவம் தான் இந்த மத்த 28ஆம் அதிகாரத்துல 5வது ஒருத்தர் படிங்க. பைபிள் நல்லா நேரா வைங்க பிரதர், நேரா இப்படி வைங்க, இப்படி சாஞ்சிருக்கு பாருங்க, கீழே வந்துருப்பது. 28ஆம் அதிகாரத்துல 5 ஒருத்தர் படிங்க, 6 ஒருத்தர் படிங்க, 7 ஒருத்தர் படிங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அல்லேலூயா. அப்புறம் அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவர்களுடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததை மகதலேனா மரியாளும் மற்றவர்களும் பார்த்ததுனால, மற்ற சகோதரிகள் பார்த்ததுனால அவர்களுக்கு கேள்விப்பட்ட அந்த செய்தி என்ன? உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்கள் மத்தியத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுவார் என்று உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரே, அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற மற்ற நற்செய்திகளில் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று உடனடியாக போய் அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள், கலிலேயாவில் இருக்கிற சீடர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு அங்கு வருவார் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதுதான் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு விசேஷமான ஒரு செய்தி. இயேசு உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கு தான் தெரியும், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும், வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும், ஆலயத்திலே தேவனை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தான் தெரியும், அனுதினமும் ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும், அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு தெரியும், இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை நம்பி நம்மை நம்பிதான் ஆண்டவர் உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும், இந்த திருவிருந்துல கூட சொல்றாங்க இல்லையா, இந்த அப்பத்தை புசித்து இந்த ரத்தத்தை குடிக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லிதான் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நமக்கு கொடுக்கிறாங்க. ஆக கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் மறந்து போய்விடக் கூடாது என்று சொல்லிதான் ஒவ்வொரு ஈஸ்டருக்கும் இந்த வசனங்கள் வாசிக்கப்படுகிறது. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதை உங்க சகோதரர்களுக்கு போய் சொல்லுங்க, அநேகருக்கு சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறார். நாங்கள் என்ன ஜெபத்தை கேட்டுக்கொண்டாலும் அதை கொடுக்க இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு ஒருவர் தான் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர், பாவிகளை மன்னிக்கிறவர் அவர்தான், சாபங்களை நீக்குகிறவர் அவர் ஒருவர் தான்.
வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஒருவர் தான், நம்மை ரட்சிக்கிறவர் அவர்தான். ஆக இயேசு கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் ரட்சகர் அல்ல, பைபிள் சொல்லுகிறது அவர் உலக ரட்சகர் என்று சொல்லி. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் ரட்சிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் எந்த ஜாதியானும் எந்த குலத்தானும் எந்த கோத்திரத்தாரும் யாரா இருந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க, அவ்வளவுதான். நீங்களாவே இருங்க. உங்க இருதயத்துல ஒரு சின்ன இடத்தை இயேசுக்கு கொடுங்க, அப்பொழுது உங்கள் வாழ்க்கை டோட்டலாக மாறும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த சின்ன நற்செய்தி சொல்லணும், அவ்வளவுதான். அவங்க கேட்கிறாங்களே கேட்கறது இல்லையா, ரெண்டாவது சொல்ல வேண்டிய கடமை நாம சொல்லிடணும். நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஆண்டவர் வந்து சொல்வார், ஆண்டவர் கேட்பார். குறிப்பிட்ட இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களே, நீ கேட்காம போனியே. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த நற்செய்தி சொன்னாங்களே, இயேசு பாவங்களை மன்னிக்கிறவர், பாவிகளை மன்னிக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர் என்று சொன்னாங்களே, நீ கேட்காம போனாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார் அவங்கள. அதை பத்தி கவலையே வேண்டாம், கேட்கிறாங்களே இல்லையோ, வர்றாங்களே இல்லையோ. இன்னைக்கு எவ்வளவோ பேருக்கு சொல்லியாச்சு இல்லையா. வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வராதவங்க அபாக்கியவான்கள், அவ்வளவுதான். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் பாக்கியவான்கள், வராதவர்கள் அபாக்கியவான்கள். அதனால தான் திருவிருந்து நம்ம கூட சொல்றாங்களே, இதை உண்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், ஏனோதானா என்று சொல்லி இதை உண்பீர்கள் என்று சொன்னால் நீ அபாக்கியவானா இருப்பாய் அப்படின்னு சொல்றார். ஆக ஆண்டுடைய வேலையை நாம ஜாக்கிரதையோடு கூட செய்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய வேலை அதான். விசுவாச பிரமாணமே அதான். எப்படி? விசுவாச பிரமாணமே அதான். ஆண்டவரே தேவரே, நீர் வருமளவும் உண்மை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய உயிர்ப்பையை எடுத்துரைக்கிறோம். எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறோம் நாம இந்த சத்தியத்தை சொல்லுங்க. இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இதை விசுவாசி மகளே நீ, இதை விசுவாசி மகனே நீ, ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. இதை நீங்க சொல்ல போகும்போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் நம்மையும் பார்த்து என்ன சொல்வார் தெரியுமா? 9வது வசனம் படிங்க, 9th வசனம். Same 9th word, 28th chapter 9th word. And behold, Jesus met them and said greetings. And they came up and took hold of his feet and worshipped him. Amen. Hallelujah. நல்லா கவனிங்க, இருங்க, நல்லா கவனிங்க. இதே நீங்க லூக்காலாம் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, யோவான்ல எல்லாம் படிச்சீங்கன்னா, மகதலேனா மரியாள் கல்லறை திறந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த கல்லறை தோட்டத்தில் அழுந்துங்கிறாங்க. அப்போ இயேசு அவர்களுக்கு தரிசனமான உடனே இல்லையா, அவங்கள தோட்டக்காரன்னு நினைச்சாங்க. கொஞ்ச நேரம் விட்டு மரியாதைன்னு கூப்பிட்ட உடனே என் ஆண்டவரே, என் போதகரே, என் ரபூனி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ வந்த உடனே இயேசுவை தொட வர்றாங்க அவங்க. அப்போ அங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றார், நீ என்னை தொட வேண்டாம், நீ என்ன தொட வேண்டாம், இன்னும் நான் பரலோகத்துக்கு போகல, நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் நான் போகிறேன். அல்லேலூயா அப்படின்னு சொன்ன அங்க இல்லையா. இங்க இவர்கள் வந்து ஆண்டவரை பார்க்க, அதாவது இயேசுவை சீடர்களுக்கு சொல்ல மடமடமடன் போறாங்க. அதான் 8வது வசனம். அவர் விரைவாய் ஓடினார்கள் என்று பைபிள் சொல்கிறது. இன்னைக்கு நம்ம கூட இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சொல்லணுங்க, கூடுமான வரைக்கும் சொல்லணும். யாருக்கெல்லாம் எந்த ஜாதி எந்த மொழியா இருக்கிறவங்களும் சரி, இயேசுன்ற அந்த வார்த்தை அவங்க காது கேட்கிற மாதிரி சொல்லிடணும். எங்க ஆட்கள் வரும்ல, நாங்க சொல்லாத விடுறதில்ல. யாருக்காக எப்படி ஆகலும் கோயிலுக்கு போயிருக்குவாங்க, இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்குவாங்க, அவங்களுக்கு எப்படியாக இயேசுன்ற அந்த வார்த்தை கேட்கணும், சொல்லிடணும், அவ்வளவுதான். கேட்கிறாங்களே இல்லையோ, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோங்க அப்படின்னு சொல்லுங்க. நாங்க சர்ச்சுக்கு தான் போயிருக்கிறோங்க, உங்களுக்காக இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்றோம், செவ்வாய்க்கிழமை ஜெபம் பண்றோம், வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோம், புதன்கிழமை ஜெபம் பண்றோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருங்க. பழி நம்ம மேல விழுந்தது போனது. இல்லையா, அந்த ரத்தப்படி ஆண்டவர் கேட்க மாட்டார், அவங்களிடத்துல கேட்பார். ஆக அப்படி சொல்ல போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, படிங்க. அவருடைய சீஷர்களுக்கு மடமடமடன்னு அறிவிக்க போகும்போது இயேசு தாமே அவர்கள் வழியில போய் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அல்லேலூயா. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி.
இயேசுவை அறிவிக்க போகும்போது அந்த தெய்வம் குறுக்க வந்து என்ன சொல்லிச்சான்? என் நாமத்தை அறிவிக்க போகிற மகளே மகனே நீ வாழ்க. அல்லேலூயா. நம்மை வாழ வைக்கிற தெய்வம்ங்க, நம்மை வாழ்வ வைக்கிற தெய்வம். அதனால்தான் யோவான் 10:10 சொல்றார், நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அவர்கள் வாழ்வு பெறவும் வந்தேன். அந்த வாழ்வு அவர்களுக்கு பரிபூர்ணமாய் இருக்க வந்தேன், வாழ்வு கொடுக்க வந்தேன், ஜீவன் உண்டாய் இருக்க வந்தேன். நம்மை வாழ வைக்கும் தெய்வம். நம்முடைய பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி நோய் நொடியிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசுக்காக கால் ஊன்றி நிற்கிறவர்களாய், என்ன பலவீனம் இருந்தாலும் என்ன சோர்வுகள் இருந்தாலும் இயேசுவுக்காக நிற்கும் போது தேவன் நமக்கு புது பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக வாழ்வேன், ஆண்டவருக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு போய் பாருங்க, ஒரு சில பலவீனங்கள் நம்மை மேற்கொள்ளும். ஆனாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அங்க அவங்க சொன்ன போன அவங்களை பார்த்து என்ன பண்ணாங்களா? வாழ்க என்று சொன்னார். சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம் பாருங்க, இதான் விசேஷமானது. அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் விழுந்த பிறகு எந்த அப்பா காலாகட்டும் அம்மா காலாகட்டும் பாப்பி தாத்தா எந்த காலையும் விடக்கூடாது. அதான் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். இயேசுவின் பாதத்தில் விழுந்த பிறகு அம்மா அப்பா கிட்ட போனீங்கன்னா, தாத்தா பாட்டி கிட்ட போனீங்கன்னா, அவங்க கிட்ட நேரா போய் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி முட்டி போட்டுரு. உங்க 2 கையும் அவங்க மேல வச்சு என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. இதுதான் நடக்கணும், வேற எதெல்லாம் நடக்க கூடாது. அவங்களுடைய 2 கையும் உங்க மேல வச்சு அவங்க வந்து ஜெபம் பண்ணும். யார் காலையும் தயவு செய்து உங்க பிள்ளைங்களை விழ வச்சிடாதீங்க. ஏன்னா இயேசுவின் பாதத்தில் விழுந்தாச்சு. ஆண்டவரே, உன் பாதமே எனக்கு தஞ்சம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவை நிழலே எனக்கு தஞ்சம் ஆண்டவரே என்று சொல்லி தான் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம். இவங்க எல்லாம் பண்ணாம பாருங்க, இயேசுவின் பாதத்தில் விழுந்த பிறகு. அதனால தான் நிறைய பேர் பெரிய பெருங்க எல்லாம் சொல்லுவாங்க, காலெல்லாம் விழக்கூடாது, மாக்கெல்லாம் விழக்கூடாது அப்படின்பாங்க. அதான் கரெக்ட். ஆக பிரியமானவர்களே, அவர்கள் பாதத்தில் விழுந்து என்ன பண்ணாங்களாம்? பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு முதல் சொன்ன வார்த்தை சீடர்களுக்கு, யோவான் 20ஆம் அதிகாரம் அதிலே 19ஆவது வசனம் பாருங்க. யூத ஜனங்களுக்கு பயந்திருந்தபடினால், வீரர்களுக்கு பயந்திருந்தபடினால், அநேகருக்கு பயந்திருந்தபடினால் பூட்டிய வீட்டுக்குள் இருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியில் வந்து சொன்ன விசேஷமான வார்த்தை. ஜான் காஸ்பல் 20th chapter 19th verse. It was late that Sunday evening and the disciples were gathered together behind locked doors because they were afraid of the Jewish authorities. Then Jesus came and stood among them. Peace be with you, he said. Amen. Hallelujah. இதாங்க நடக்கிறோம், இதான் நடந்தது, இதான் ஆண்டவர் சொன்னார். உயிர்த்தெழுந்த பிறகு யோவான் 20ஆம் அதிகாரம் அங்கே 19ஆவது வசனம் என்ன சொல்லுது? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையாயில் சீஷர்கள் கூடி வந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவரை விசுவாசிக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்கும், வெறும் சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, அன்றைக்கு இருந்த அந்த பயங்கள் நீங்க வேண்டும் என்று அப்படி சொன்னார் ஆண்டவர். அவர்கள் யார் யாருக்கெல்லாம் பயந்திருந்தார்களோ ஆண்டவர் அதுக்கு சொல்றார். அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு இனி என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், நான் உயிரோடு கூட இருக்கிறேன். பயங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் சமாதானத்தை அடைந்தார்கள். பூட்டிய வீட்டுக்குள்ள வந்து சொன்னார், நான் உயிரோடு கூட இருக்கிறேன், சமாதானமாயிருங்க, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. எத்தனை பெரிய அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நம்ம எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறவராய், நிம்மதி கொடுக்கிறவராய், வாழ்க்கையில வந்திருக்கிற எல்லா பயங்களை நீக்கி, பலவீனங்களை நீக்கி, சோர்வுகளை நீக்கி, இன்றைக்கும் வாழ தெரியாது இருக்கிற ஒவ்வொருவருக்கும், வாழ தெரியாது இருக்கிற பெண்களுக்கும், வாழ தெரியாது இருக்கிற ஆண்களுக்கும் சமாதானத்தை உண்டாக்கும்படி, கணவன் மனைவி மத்தியத்தில, தாய் தகப்பன் மத்தியத்தில, சகோதர சகோதரிகள் மத்தியத்தில,
ஆண்கள் மத்தியத்திலே, பெண்கள் மத்தியத்திலே, தேசத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும், எல்லா தலைவர் குடும்பத்திற்கும் சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன் வந்தார். ஆகவேதான் அவர்களுக்கு சொல்லணும், இயேசு உயிரோடு இருக்கிறார், இதை மாத்திரம் விசுவாசிங்க போதும், உங்க குடும்பத்துல சமாதானம் வரும், உங்க குடும்பத்துல நிம்மதி வரும், உங்க குடும்பத்துல ஆனந்தம் வரும். இயேசுவை விசுவாசித்தார், ஏனெனில் அவர் சமாதானத்தின் பிரபுவா இருக்கிறார், அவர் சமாதானத்தின் ராஜாவா இருக்கிறார், எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிற தெய்வம். அன்றைக்கு பயந்திருந்த சீடர்களுக்கு அந்த பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க பயப்படவே இல்லை. அந்த மேல் வீட்டிலே 120 பேர் கூடி அவர்கள் தைரியமாய் செபித்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெந்தெகோஸ்து நாளிலே பெற்ற பிறகு அவர்கள் முழு தைரியத்தோடு கூட, கொஞ்சம் கூட பயப்படாமல், தேவ சமாதானத்தோடு கூட பேதுரு எழுந்து நின்று அவர் பிரசங்கிக்கும்படியாய் செய்தார். இல்லையா? ஆண்டவரை தெரியாது என்று சொல்லி 3 முறை மறுதளித்தவர் எல்லாருக்கும் முன்பதாக நின்று தைரியமாய் சமாதானத்தோடு கூட அந்த சமாதானத்தின் தேவனை குறித்து பிரசங்கித்தார். முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மனம் திரும்பினார்கள். ஆமன்பானவர்களே, அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுக்கும் நமக்கும் சமாதானத்தை இன்றைக்கும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அந்த தேவனை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் மறுபடியும் அழைக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்ன செய்ய வந்தார், என்ன ஞாபகப்படுத்த வந்தார்? இதை வாங்க, லூக்கா புத்தகம் வாங்க சீக்கிரமாக. அங்கே மிக அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது. லூக் 24ல 7th word படிங்க. அங்க பாருங்க என்ன வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். Luke 24:7. And that Son of Man must be delivered into the hands of sinful men and be crucified on the 3rd day. ஆமென். என்ன சொல்லுது? 24:7. அதை மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும். நல்ல கவனிங்க, மனுஷகுமாரன் பாவிகள் கையில ஒப்பு கொடுக்கவும், சிலுவையிலே அறையப்படவும், 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்று 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். ஆமான்பானவர்களே, அதுக்குதான் இந்த ஈஸ்டர் பண்டிகை, அதுக்குதான் இந்த மாதம் எல்லாம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் வைங்க, நினைவு கூறுங்க, ஞாபகமா இருங்க. யாரை மறக்கிறீங்களோ இல்லையோ, எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, இயேசுவை நினைச்சனே இருங்க. எதை மறந்து போனாலும் இயேசுவை மறவாதீங்க. அவர் நம்மை மறக்கிறது இல்லை, உங்களை மறக்க மாட்டார், நம் யாவரையும் மறக்கவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அதை நினைவு கூறுங்கள். இதை தேவதூதர்கள் தான் சொல்றாங்க. அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார். கலிலேயாவில் இருக்கும் போது உங்களுக்கு ஞாபகம் பண்ணினாரே, பாவிகள் கையில ஒப்பு கொடுக்க வேண்டும், கல்லர்கள் என்னை அடிப்பார்கள், சிலுவையில் அறைவார்கள், ஆனாலும் சிலுவையில் நான் மரித்து உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தை. அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. நினைவு கூறுங்க, என்னை நினைவு கூறுங்க. திருவிருந்து வாங்கும் போதெல்லாம் நினைவு கூறுங்க. ஏனோ தானா அப்படின்னு போய் நாக்கு நீட்டி கை நீட்டி எல்லாம் வாங்கி வந்துடக்கூடாது. போறதுக்கு முன்னால உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினே போங்க. ஆண்டவரே, உங்களுடைய உடலையும் ரத்தத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். ஆண்டவரே சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, உன் உடலை போல மாறணும். உன் ரத்தம் வந்தவுடனே அழுக்கு ரத்தம் எல்லாம் மறைஞ்சு போகணும். ஆண்டவரே, என் பாவங்கள் மன்னிக்கப்படணும், என் சாபங்கள் மன்னிக்கப்படணும். தேவரீர், நான் மற்றவங்களை மன்னிக்கிறேன், நீ மன்னிங்க ஆண்டவரே, அந்த ஒரு மனப்பான்மை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி அந்த லைன்ல போகும்போதே ஜெபம் பண்ணினே போனோம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் பண்ணிக்கினே அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா வாங்குறத அந்த திரு உடல் திரு ரத்தம் நம்ம எல்லாருக்கும் மிக பிரயோஜனமா இருக்கும். அன்பானவர்களே, நான் சொன்னதை நினைவு கூறுங்க, என் வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. 20ஆம் அதிகாரம் வாங்க, அதாவது யோவான் 20ஆம் அதிகாரம். அங்கே ஒரு சில வசனங்களை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. 21, 22. ஜான் காஸ்பல் 20, 21, 22. மிக அருமையான ஒரு வசனம். சமாதானத்தை சொல்லி அங்கே ஒரு சில காரியங்களை உனக்கும் எனக்கு சொல்றார் உயிர்த்தெழுந்த ஆண்டவர்.
ஜான் காஸ்பல் 20th chapterல 21 ஒருத்தர் படிங்க, 22 ஒருத்தர் படிங்க. Jesus said to them, Again, peace be with you, as the Father sent me, so I sent you. And with that he breathed on them and said, receive the Holy Spirit. Amen. ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார் பாருங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் மறுபடியும் சொல்றாருங்க. மறுபடியும் சொல்றாரு. நேற்று சொன்னது மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் சொல்றாரு. இன்னைக்கு சொன்னது இல்லையா, நாளைக்கும் நமக்கு சொல்லுவார். அவர் ஒரு முறை சொன்னார்னா போதுங்க, அது நிரந்தரமா இருக்கும், நாம சாகுற வரைக்கும் இருக்கும். சமாதானம் என்று சொல்லி, பிதா என்னை அனுப்பினது போல, பிதாவாகிய தேவன் என்னை பரலோகத்தில் இந்த பூலோகத்தில் அனுப்பி உங்க எல்லாரையும் ரட்சிக்கத்தக்கதாக அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன், நானும் உங்களை எல்லாரிடத்திற்கும் அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி என்னும் ஆவி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு போங்கள் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. என்றைக்கு நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ, கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லுவதற்கு நேரம் போதாது. கலாத்தியர் புத்தகத்தில் சொல்கிறது, என்றைக்கு இயேசுவை விசுவாசிக்க ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கு ஆவியானவரால் உங்களை முத்திரை போடாற்றி அப்படின்றார். சொல்லுங்க அல்லேலூயா. என்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு ஆவியானவரால் முத்திரை போடாய்ச்சுங்க, போட்டாய்ச்சு. ஆகவேதான் மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார் நற்செய்தியில, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு அப்புறம் பெந்தகோஸ்து நாளிலே நடந்தது. அக்கினிமயமான நாவுகள் இறங்கி வந்தது, பெரும் காற்று அடித்தது, பெரும் வெள்ளம் வந்தது. பெரும் காற்று அடித்து அந்த இடத்துல வந்த ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் பலமாய் இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் பற்பல பாஷைகளிலே பேசி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. அதற்கு முன் அடையாளம் தான் இது. ஆகவே அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை படிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குகிற வரைக்கும் நீங்க எங்கேயும் போவாதீங்க, எங்கே இருங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்க பலன் அடைந்து யூதேயா முழுவதும் உலகம் முழுவதும் போய் எங்களுக்கு சாட்சியாயிருங்கள் என்று சொன்னார். எப்போ? பெந்தகோஸ்து நாள் பிறகுதான். அப்போதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல நடக்கிற அந்த சம்பவம். அக்கினிமயமான நாவுகள் இறங்கின உடனே அந்த 12 பேர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். எங்கே போன எல்லா இடத்திலும் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. ஆமன்பானவர்களே, அநேகர் பைபிளை பார்க்கிறோம், ரத்த சாட்சியாய் மறுத்தார்கள். ஆனாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றிற்கும் கணக்கு கேட்பார். பரிசுத்தவான்களுடைய ரத்தம் சிந்துதலை ஒருபோதும் தேவன் விடவே மாட்டார். எத்தனை பேருக்கு நீங்க சொன்னீங்க, எல்லாரையும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அல்லேலூயா. புறப்பட்டு போங்கள், என்னை என் பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஊதி அனுப்பினார். அவர்களை அபிஷேகித்து அனுப்பினார். அவர்கள் எல்லாரிடத்துக்கு போனார்கள், எல்லாருக்கும் சொன்னார்கள். ஒரு சில இடத்துல அடி வாங்கினாங்க, உதை வாங்கினாங்க, துப்பு வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆரம்ப ஊழியம் செய்யும் போது கூட அநேக இடத்துல திட்டு வாங்கணும், அநேக இடத்துல அடிக்கடை வாங்கியிருக்கிறோம். கேரல்ஸ்க்கு எல்லாம் போகும்போது இந்த இடத்துல எல்லாம் வராதிங்க, போங்கயா, இல்லைன்னா அடிச்சு ஓட்டுவாங்க அப்படின்பாங்க. ஒரு சிலர் அடிச்சும் வச்சு இருக்கிறாங்க. அதை மீறி கொஞ்ச நேரம் விட்டுட்டு அங்க யாருன்னா இருக்கிறவங்க தலைவர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல விடையா, ஏசாமி போதித்தாரு அவர் அப்படி இப்படின்னு சொல்லி, ஏசாமி ஆடுத்தாரு அப்படின்னு சொல்லி அங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே, பாட்டு பாட ஆரம்பிச்சோன்னே இங்கிருந்து கொஞ்ச தூரம் போய் அங்க கரண்ட் பிடிங்கி விட்டுருவாங்க. ஆனாலும் கரண்ட் போனா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாடினே இருந்து ஜம் பண்ணிட்டு வருவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பாடுகள் வரும். நான் உங்களை அனுப்புகிறேன். ஆண்டவர் நம்மை அனுப்பினார் அப்படின்னு சொன்னா அப்படியே விட்டுற மாட்டாருங்க, கூடவே வருவாரா. ஹல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அவர் நம்மோடு கூடவே வருவார். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு. ரோமர் வாங்க, ரோமர் 8th chapter வாங்க. அங்கே மிக அருமையான ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது, 34th verse. அங்கே பாருங்க,
உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு நமக்கு என்ன தைரியத்தை கொடுக்கிறார்? ரோமன் 8:34. Who is he that condemns? Christ Jesus, who died more than that, who was raised to life, is at the right hand of God and is also interceding for us. ஆமென். ரோமர் 8:34 வசனம். யாருமே கொடுக்காத ஒரு தைரியத்தை ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு தருகிறார். என்ன சொல்றது? 34 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன், தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறவன் யார்? யார் உன்னை தண்டிப்பார்கள்? கிறிஸ்துவே மரித்தவர், கிறிஸ்துவே நமக்காக மரித்தவர், அவரே இருக்கிறவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதானே? கரெக்டா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அவரே நமக்காக மரித்தவர், நமக்காக எழுந்திருக்கிறவரும் அவரே, நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவரும் அவரே, வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு இதைத்தானுங்க செய்வார். இவ்வளவு தைரியம் கொடுப்பாருங்க. அதோடு மாத்திரம் இல்ல, அதுல 2வது வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். முதல்ல பாருங்க. 2வது வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியும் ஜீவனுள்ள ஆவி பிரமாணம் என்னை பாவ மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணுதான்? விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. இயேசு உயிர் தந்ததினால பவுல் சொல்ற வார்த்தைங்க, யார் என்னை விடுவிப்பார்? யார் என்னை விடுவிப்பார்? அதுக்கு பக்கத்திலேயே பாருங்க. அங்கே அப்படியே இருங்க. அது பக்கத்திலேயே பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷனுக்கு பாருங்க கீழே அங்கதான் படிங்க. ஒன்றுக்கும் உதவாத மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? அல்லேலூயா. இதை சொல்லிட்டு தான் மறுபடியும் அந்த 2வது வசனம் படிங்க. 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. அந்த இடத்துல கேள்வி கேட்கிறார், இந்த இடத்துல பதிலி சொல்றார். நிர்பந்தமான மனுஷன் நான் ஆண்டவரே, யார் என்னை விடுவிப்பார்? உயிர்த்தெழுந்த இயேசுதான் என்னை விடுவிப்பார். இந்த பாவ மரணத்திலிருந்து அவர்தான் என்னை விடுவிப்பார். அவர்தான் கேட்கிறார் கேள்வி, அவர்தான் பதிலும் சொல்கிறவராய் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை மீட்கிற தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ரோமர் 4ஆம் அதிகாரம் வாங்க சீக்கிரம். அங்கே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக எப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு, இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு, இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம அவரை நம்புகிற நமக்கு என்ன சொல்றாரு பாருங்க. 4th சாப்டர்ல 25th verse. Because of our sins he was handed over to death, and he was raised to life in order to put us right with God. Amen. 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 அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நல்லா கவனிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. யாராக்கிறதுக்கு? நாம் எல்லாரும் பாவிகளா இருந்த நாம், அநியாயக்காரரா இருந்த நாம், நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக மாற்றுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். உயிரோடு கூட எழுந்தவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. இயேசு உயிரோடு கூட எழுந்தது எதுக்கு தெரியுமா? இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நமக்காக, நம்ம எல்லாரையும் நீதிமான்களாக்க. பாவிகளாய் இருந்த நம்மை, அநியாயக்காரராய் இருந்த நம்மை, அக்கிரமக்காரராய் இருந்த நம்மை, துரோகிகளாய் இருந்த நம்மை, மனுஷனாயவன் மனுஷியா இது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி ஆண்டவர் நம்மை நீதி உள்ளவர்களாய், உத்தமர்களாய்,
உண்மையுள்ளவர்களாய் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாய் இருப்பதற்காக இயேசு உயிரோடு கூட இருந்து நம்ம எல்லாரையும் பாவ சாபத்திலிருந்து நீக்கி நீதிமான்களுடைய லிஸ்ட்ல உன்னையும் என்னையும் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதோடு மாத்திரம் இல்ல, சீக்கிரம் வாங்க, 1 ஜான் வாங்க, லாஸ்ட்ல வாங்க. 1 ஜான் அதுல 2nd சாப்டர்ல 1 and 2 நல்ல அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறது. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை எப்படியாய் அவர் நமக்காக என்ன உதவி செய்கிறார் பாருங்க. யாருமே செய்யாத ஒரு உதவியை ஆண்டவர் இயேசு தாங்க செய்கிறார். 1 John 2nd chapterல 1 and 2 1 ஒருத்தர் 2 ஒருத்தர். My dear children, I write this to you so that you will not sin. But if anybody does sin, we have one who speaks to the Father in our defense, Jesus Christ, the righteous one. Amen. Second one. He is Christ himself the means by which our sins are forgiven, and not our sins only, but also the sins of everyone. Amen. Hallelujah. புரிஞ்ச அந்த வசனம் 1 யோவான் 2 அதிகாரம் முதல் 2 வசனம். 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாக என்ன சொல்றாரு? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, நீங்கள் இனி வருகிற காலத்திலே பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருவன் மறுபடியும் பாவம் செய்வானானால், நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனம் படிச்சீங்களா? 1 2 படிச்சீங்களா? 2வது படிங்க. நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்முடைய பாவங்களை ஒன்றுமே இல்லாதபடிக்கு நீக்கி போடுகிற கிருபையா பராதர. கரெக்டா படிங்க அந்த வசனத்தை. கிருபாதர பலி. சரி படிங்க சார். கிருபாதர பலியாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமென். நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம் அவர். நம்முடைய பாவங்களை அல்ல, அவருடைய கிருபா தாராளமான அந்த கிருபையின் நிமித்தம் எல்லாருடைய பாவங்களை நீக்கி நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, செழிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அப்போஸ்தலர் Acts chapter 3 verse 26. அங்கே மிக அற்புதமான ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்க வாசிக்க கேட்கலாம். ஹல்லேலூயா. Acts chapter 3 verse 26. And so God chooses his servant and sent him first to you. You bless you to make every one of you turn away from his wicked ways. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பத்திலிருந்து எப்படி நம்மை வாழ்த்துகிறார், எப்படி சமாதானம் கொடுக்கிறார், நீதிமானாக்குகிறார், பரிந்து பேசுகிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறார், கிருபாதார பலியாக நமக்காக அர்ப்பணித்து நம்மோடு கூட இருக்கிற எல்லாருடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற தேவகுமாரனாகிய கிறிஸ்துவா இருக்கிறார். கடைசியா என்ன சொல்லுது? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, நீங்கள் நாம் செய்த எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் நம்மை நீக்கி விடுதலையாக்கி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி முதலாவதாக உங்களை நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா விதமான பொல்லாத வழிகளை நீக்கி, எல்லா துன்மார்க்கமான வழியை நீக்கி, எல்லா பாவ சாப வழிகளை நீக்கி உங்களையும் நம்மையும்
பொல்லாங்குகளிலிருந்து நீக்கி ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த ஆண்டவரை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாருமாய் பைபிளை மூடி வைத்து நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் அவர் வழிநடத்தும்படிக்கு ஆண்டவருடைய கரத்தில நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, Our most storing loving heavenly Father, தர்மியான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we give you thanks for this blessed time you have given to us. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, Behold, I was dead, but I am living forevermore is what the எங்களை Lord வாழ has. வைக்கிறவரே, The Lord who makes us live. எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவரே, The Lord who gives us peace. எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறவரே, The Lord who gives us courage. எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவரே, The Lord who intercedes for us. எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவரே, The Lord who talks to us to the Father. பாவத்திலே அநியாயத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்த எங்களை நீதிமான்களாய் மாற்றினவரே, The Lord who has made us who were unworthy and unfit as righteous. எங்களுடைய எல்லா விதமான ஆண்டவரே பொல்லாங்குகளிலிருந்து எங்களை நீக்கி ஆசீர்வதிக்க வந்தவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். For you have taken us out from all the unworthy ways and you have made us set apart. இயேசு இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாரும் உணரும்படியாய் செய்வீராக. Help us to all know that Jesus is still alive, Lord. இந்த யூடியூப் வழியா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களையும் தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. So all the servants of God and all the people who watch this prayer through YouTube, Facebook and also who praise along with us. ஆண்டவரே, தெரிந்தே செய்த எல்லா பொல்லாங்குகளிலிருந்தும் அவர்களை நீக்கிவிடும் ஆண்டவரே. Lord, may you remove them from all of the destructions and sins that they've done. பாவ சாபத்திலிருந்து அவர்களை நீக்கிவிடும் ஆண்டவரே. Lord, may you remove them from all of their curses. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பரலோகத்திலே வாழ்வான் என்று சொன்னீர் ஆண்டவரே. As you have said that I am the resurrection and the life, whoever believes in me and dies will live in heaven. எங்களை வாழ வைக்கவே இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தவரே, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. To this earth you came as the Son of Man in order to make us live, and we thank you for that, Lord. இயேசுவே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நீர்தான். Jesus, you are the God who created the heaven and the earth. சகல உலகமும் உண்டானது உம்மாலே ஆண்டவரே. For all the world and its fullness was created by you. என்னாலே அன்றி ஒன்றும் உண்டாகவில்லை என்று சொன்னவரும் நீர்தான் You are ஆண்டவரே. the God who said that nothing was created without me. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுடைய பாவங்களை கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் நீர்தான் You ஆண்டவரே. are the God who paid the price for all of the sins of the world. எங்களை வாழ வைக்க மரித்த தேவன் இயேசு மறுபடியும் உயிரோடு கூட எழுந்து வந்தீர், அதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. In order to make us live forevermore, you, the Lord, died and rose again from the dead. உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கிற அநேக பேர் வாழ்வார்களாக. Lord, all those who believe in your name, let them prosper in their life. தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வார்களாக. Let them receive the peace of God. அவர்கள் எல்லோரும் நீதிமான்களாக மாறுவார்களாக. Let them all be transformed as righteous people. அவர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் Let மாறுவார்களாக. them all be transformed as blessed people. தெய்வ ஜனங்களாய் மாறுவார்களாக. Let them all become godly people. தெய்வ பயமுள்ளவர்களாய் Let மாறுவார்களாக. them all become people who fear God. தேவ சமாதானத்தோடு கூட வாழ்வார்களாக. Let them all live with the peace of God. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory, honor, exaltation and dominion to you. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மன்னன் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. Help us to be the people who proclaim your death and resurrection, telling Jesus is alive. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praise. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the resurrected name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். ஆமென். எல்லாருமாய் இதயத்தின் மேல் கை வைத்து நல்ல சத்தமா சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம் எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த
உயிரோடு கூட இருக்கிற இயேசு இந்த உலகத்தின் முடிவு பறந்த வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார் என்று சொல்லி அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நாம கேட்டோம். அவர் கடைசி நன்றி பாடலாக ஜெபத்தொட்டை செய்கிறீங்க 265வது பாடல். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் என் குடும்பத்துக்குள் வந்து விட்டிருக்கிறார். ஆகவே கர்த்தாவே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். சாங் நம்பர் 265. Thank you, Lord. நன்றி. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி அப்பா, நன்றி. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் தந்து விட்டார். Thank you, Lord. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவான வென்றுவிட்டார். மரண பயத்தினாலே வாடும் மனிதர்களை விடுவித்து மீட்டுக் கொண்டார். Thank you. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவால வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவால வென்று விட்டார். மரண பயத்தினால் வாழும் மனிதர் விடுவித்து மீட்டுக் கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டுக் கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு, ஜெயமெடுத்தார். மரணமே மரணமே, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே பாதாளமே ஜெயம் எங்கே, உன் ஜெயம் எங்கே, மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் வந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்குள் வந்து விட்டார். பயமில்லையே,
வேந்தன் இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடியால பயமே நமக்கு இல்லை. அப்ப இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு தியானித்து அதன்படி நடக்கும் போது மரித்த தேவன் நம்மோடு கூட எந்த நாளும் வெற்றி சிறக்க செய்வார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளே வந்த உங்களை ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all. Thank you.